காடு தான் இருக்கிறதுலே பெரிய பொலிட்டிஷியன், காடு தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ராஜதந்திரி. கெட்டவனுக்கு ஒரு பலன், நல்லவனுக்கு ஒரு பலன். எப்படின்னா, நேயர்களுடைய கேள்வியாக தான். அப்போ நான் நல்லவனாக இருந்து 10 காசு பிரயோஜனம் இல்லையான்னு தான் கேட்பாங்க. நான் கேட்குறது, நான் நல்லவனாக இருந்தால் என்ன நடக்கும்னா, நியாயம்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த 2 பொண்டாட்டி மேட்ரு வந்து ஓரளவுக்கு நியாயம்னு வச்சுக்கலாம். ஓகே, சரி, ஓகே, இது என்னமோ பொருந்துதுடா, இது கூட ஒரு நியாயம் வச்சுக்கலாம். ஒத்தையடிப்பாத வரைக்கும் மேட்ச் ஆகிறது எப்படி நம்ம நியாயம் ஒத்துக்க முடியும்? ஒத்தையடிப்பாத. அதனால தான் கிரகங்களை வந்து சில விஷயங்களுக்கு மேலே நீங்கள் இதை போய் சயின்ஸ்கிட்ட கேட்டிங்கன்னா, சயின்ஸுக்கு அதுக்கு விளக்கம் தெரியாது. அப்போ நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன், ராசி நட்சத்திரம் இந்த கிரகங்கள் அடிப்படையில் நீங்கள் சொல்ல வேண்டாம், இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன், எனக்கு அது வந்து வியப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில விஷயங்களை பதிவு பண்ணுறேன். அந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் சொன்னதை ராசியினுடைய பிறப்பின் அடிப்படையில் வர ராசியினுடைய அம்சங்களை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், கும்பராசிக்காரர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்க வீட்டு பக்கத்தில் போஸ்ட்மேன் இருந்துகிட்டே இருக்காங்க. கும்பராசிக்கு போஸ்ட்மேன் போஸ்ட் ஆஃபீஸ்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது. அது ஏன்னு தெரியல, ஆனால் இதுக்கும் அவங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஒரு உதாரணம், இந்த மாதிரி நிறைய சொல்ல முடியும். நோ கும்பராசிக்காரர்கள் இருக்கிற இடத்துல அவங்களுக்கு நிறைய இது வந்து இது தரவு. நான் எப்பவும் சொல்கிறேன், இது தரவு. இந்த இடத்துல இது அதிகமாக இருக்குது. இவங்க அதாவது பர்சன்டேஜ் ஆஃப் த இதுதான் நீங்கள் பார்க்கணும், ஃப்ரீக்குவென்சி தான் நீங்கள் பார்க்கணும். இப்போது தனுசு ராசிக்காரர்கள் இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிட் ஃபண்டோ, ஒரு நகை கடையோ, அடமானம் வைக்கிற கடையோ, பக்கத்தில் ஆலயம், மசூதி, சர்ச் அதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்குது. அவர்கள் இருக்கிற இடத்துல யுத்த தளவாடங்கள் பண்ணுற இடம், அதாவது வந்து இப்போ ரயில்வே, ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி, பீரங்கி தொழிற்சாலை, இந்த மாதிரி ஆயுதங்கள் தயாரிக்கிற இடம் அவங்க வீட்டு பக்கத்தில் தற்செயலாக அமையுது. அது எப்படின்னே தெரியல. இதெல்லாம் நாங்கள் ஆச்சரியப்பட்டது, நிறைய தரவுகள் பார்த்து ஆச்சரியப்பட்டது. இது எப்படி இவனுக்கு மட்டும் கரெக்டாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இவங்களுக்கு மட்டுமே இது கரெக்டாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்கிற இடத்து வீட்டு பக்கத்தில் கண்டிப்பாக ஒரு குளமோ, ஒரு ஏரியோ, அல்லது வந்து அவர்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு இறைச்சி கடை, அல்லது வந்து மயானம் போன்றவை டிஃபால்ட்டாக அமைஞ்சிருது. அது என்ன கால்குலேஷன்? இவன் விருச்சிக ராசிங்கிறதுனால அது அமைஞ்சுதா, இல்லை அது அமைஞ்சதுனால இவன் விருச்சிக ராசியாக பிறந்தாங்களா தெரில. ஆனால் இவர்கள் இருக்கிற இடத்துல இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு அதிசயப்பட்ட சம்பவங்கள், பிறப்பின் அடிப்படையில் நடந்த சம்பவங்கள்லாம். பெரும்பாலும் மேசராசிக்காரங்க தலையில் அடிபட்டுருக்காங்க. பெரும்பாலும் மேசராசிக்காரங்க தலையில் அடிபட்டு சர்ஜரி பண்ணவங்களா இருக்காங்க. ஆக்சிடென்ட்டு, தலையில் அடிபட்டுருச்சு சார், இப்படி சார், அப்படி சார், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மேசராசிக்காரர்கள் டிஃபால்ட்டாக நடக்குது. ஒவ்வொரு ராசிக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு பலன்களை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியப்படுறோம். ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது யாருக்கெல்லாம் ராகு வராரோ, ராசியில் ராகு வரார், அல்லது ராகு புக்தி, ராகு திசை, என்ன பண்ணாலும் சும்மா இருந்தவன் போய் கூட ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, அல்லது வந்து வேறு யாராவது ஒரு பெண்ணோட பழக ஆரம்பிச்சிடுறாங்க, அல்லது குடும்பத்தை தாண்டி அல்லது இதெல்லாம் எதுவும் பண்ணாமல் கூட அந்த பேர் எடுத்துக்கிறாங்க. நேற்று பார்ட்டியில் யார் யார் போனீங்க, என்ன பண்ண நீ, ஏன் நைட்டெலாம் அவன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப், அப்போ நீயும் குடிச்சியா, அது பாடு. ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வருது. உண்மையிலே அவர் குடிக்கல, அவர் கெட்ட நேரம் மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஆனால் அந்த பேர் அவருக்கு வந்து சேர்ந்துருது. தப்பு பண்ணி மாட்டுறது, தப்பே பண்ணாமல் மாட்டிக்கிறது. அல்லது சில பேர் பெண்கள் விஷயத்தில் ஈடுபடுறவங்களா இருந்தாலும் இந்த ராசியில் ராகு வரும் பொழுது தேவையில்லாத அந்த பழைய ஒரு காலத்தில் உங்களோட பழைய எக்ஸு காதல்லாம் இப்போ வெளியே வருது. அந்த ராகு வரும்பொழுது அந்த விஷயங்கள் நடக்கிறது. அது பெரும்பாலும் மாற்று மதத்தை சேர்ந்தவங்க அவங்க காதலிக்கிறாங்க. பெரும்பாலும் ஏ அல்லது எஸ் அல்லது அந்த பெயர்கள் கொண்டவங்களை அவங்க லவ் பண்ணுறாங்க. இது எப்படி மேட்ச் ஆகுது தெரில, ஆனால் மேட்ச் ஆகுது. அந்த ராகு வரும்பொழுது இதெல்லாம் மேட்ச் ஆகுது. அல்லது முதல் திருமணம் முடிஞ்சு 2வது மறுமணமான பெண்களை விரும்புகிறாங்க. அவங்க ராகு வரும் பொழுது தன்னிலும் மூத்த வயது பெண்களை விரும்புகிறாங்க. ராகு பீரியடு, ராகு திசை, ராகு புக்தி, ராசியில் ராகு வரும் பொழுது இதெல்லாம் நடக்குது. அது ஏன் தெரில. நல்லா இருந்த குடும்பம் சார், ராகு வந்தான் சார், நல்ல வீட்டில் நல்ல பாம்பு பூந்துருச்சு, அவ்வளோதான் போச்சு, டைவர்ஸ் வரைக்கும் போயிடுது சகோதரி. ஆனால் அந்த டைவர்ஸ் நிறைவேறுமா இல்லையாங்கிறது கடவுள் கையில் இருக்குது. ஒரு அதான் சொன்னேன், we can predict but the end climax உங்களுக்கு என்ன பண்ணுங்கிறத காட் தான் முடிவு பண்ணுவார். கடவுள் வந்து என்ன பண்ணுறாருன்னா we can predict. அதிசயப்பட்ட சம்பவங்கள் இதெல்லாம். ஒரு லேடி வந்தாங்க, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, எங்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி உங்களுக்கு கெட்ட பேர் வரும், ராசியில் ராகு வந்துட்டார், உங்களுக்கு இன்னொரு காதல் வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்னொரு காதல் வருமா? ஏங்க எனக்கு வயசு என்ன, 48 50 வயசு ஆக போகுது, என்னை பார்த்து இன்னொரு காதல் வருங்கிறீங்க, அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைம்மா, சட்டம் சொல்கிறத சொல்கிறேன், சட்டத்துக்கு விவஸ்தை எல்லாம் கிடையாது, சட்டம் தண்டனை யாருக்கு வேணால் கொடுக்கும் என்று சொல்கிறேன். அப்போ அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க ஒரு பெரிய கம்பெனியுடைய மேனேஜிங் டைரக்டர். அந்த கம்பெனியில் வேலை செய்கிற யாரோ ஒரு சின்ன பையன் என்ன பண்ணுறான், ஐ லவ் யூன்னு அனுப்பிட்டான் அந்த மேடத்துக்கு வாட்ஸ்அப்பில். இவங்க கூப்பிட்டீங்க வா
என் புருஷனுக்கு மட்டும் இது தெரிஞ்சால் உன் கதி என்னன்னு உனக்கு தெரியுமா? உன் பிச்சு பிச்சு போட்டுருவாங்க உன்னை. என்ன தயவுசெய்து ஓடி போயிரு, என் கண்ணிலே படக்கூடாது. நீ இவ்வளோ தைரியம் இருந்தால் எனக்கு ஐ லவ் யூன்னு அனுப்புவேன் அப்படின்னு. சாரி மேடம், இல்லை மேடம், வாழ்ந்தா ஒரு நாள் அது உங்களோட வாழணும் மேடம், அந்த மாதிரிலாம் பேசியிருக்கான். அப்புறமா துரத்தி விட்டாங்க, அவனை போயிட்டான். இப்போ விஷயம் பாருங்கள், வீட்டுக்கு வந்து படுத்துக்கிறாங்க, தூங்க போகிறாங்க. ராத்திரி இவங்க வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு துணிலாம் மடித்து வச்சுட்டு இவங்க ராத்திரி 1 மணி 2 மணிக்கு அவங்க அம்மா படுக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்காரர் 10 மணிக்கெலாம் படுத்து போகிறார். அவர் வந்து கோயம்பேட்டில் ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஏரோப்ளைன் போட்டுருவார். ஏன்னா நைட்டு நச்சுன்னு ஃபோன் தான் அவருக்கு பிடிக்காது. படுத்துக்கிட்டாங்க. இவர் படுத்து தூங்கிட்டு இருக்கார். இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, இவங்க பக்கத்தில் வந்து படுத்துக்கிறாங்க. ராத்திரி 1 மணி 2 மணிக்கு 2 மணிக்கு ஃபோன் அடிக்குது. யார் ஃபோனு? இந்த அம்மாவோட ஃபோனு. அப்போது இவங்க தூங்கிட்டாங்க. இப்போ தான் படுத்திருக்காங்க, டயர்டில் தூங்கிட்டாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, தூக்க கலக்கத்தில் இவங்க வீட்டுக்காரர் அப்படி இந்த ஃபோனை எடுத்து இப்படி பார்க்குறார். இவங்களோட அம்மா, அதாவது இவரோட மாமியார் ஃபோன் பண்ணுறாங்க. ஹலோ அப்படின்னா, ஹலோ. அவங்க சொல்கிறாங்க, என்ன மாப்பிள்ள உங்கள் ஃபோனு சுவிட்ச் ஆஃப்? இல்லைம்மா, நான் உங்களுக்கு தான் தெரியும்ல, நான் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறதுனால நைட்டு ஃபோன் எடுக்க மாட்டேன். இது வந்து என்னம்மா ஆச்சு அப்படின்னா, அப்பா கீழே விழுந்துட்டாருப்பா, கால் உடச்சிக்கிச்சாரு, அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம். நீங்கள் இப்படி பண்ணால் எனக்கு பயமாக இருக்குப்பா, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. 70 வயசு ஆள், அவங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல, அந்த காலத்து மனுஷி. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, பதறாதீங்க, பையன் நான் இருக்கேன், ஏன் கவலைப்படுறீங்க, பதறாதீங்க. மருமகன் சொல்கிறாரு, பதறாதீங்க, அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ டிரைவர், தம்பி எங்கே பாருங்க அப்படின்னு, வலசரவாக்கம் போயிட்டுருக்கேன், இந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கேன். சரி, நீ எங்கே இருக்கிறேன்னு எனக்கு தெரியாது, நான் இருக்கிறது வண்டலூர், நீ சொல்கிற ஊர் எனக்கு தெரியாது, நீ என்ன பண்ணுற, லைவ் லொக்கேஷன் அனுப்பு வாட்ஸ்அப், இதான் என் ஒய்ஃப் நம்பர், லைவ் லொக்கேஷன் வாட்ஸ்அப்பில் அனுப்பு, லைவ் லொக்கேஷனை பிடிச்சி நாங்கள் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த டிரைவர் யார், ஆட்டோ டிரைவர் கட் பண்ணிவிட்டு லைவ் லொக்கேஷன் வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டார். இப்போ இவர் வாட்ஸ்அப்பை திறக்கிறார், திறந்தா ஐ லவ் யூ. இந்த அம்மா டெலீட் பண்ண மறந்துட்டாங்க. ஏன்னா இவங்க அவனை ஒரு ஆளாவே நினைக்கல. எவனோ ஒருத்தன் ஐ லவ் யூன்னு அனுப்புனான். திருட்டுத்தனம் பண்ணுறவன் தான் அதெல்லாம் டெலீட்லாம் பண்ணுவான். இப்போ இவங்களுக்கு தெரியல, போச்சு, அவ்வளோதான். அடுத்த நாள் காலைல டைவர்ஸ். சின்ன பையன், அவனை போய் லவ் பண்ணுற, அசிங்கமாக இல்லை அப்படின்னு சொல்லி ஏக பேச்சு ஏக வசனம். அந்த அம்மா சூசைட் அட்டன் பண்ணலாம் போய். காரணம் என்ன, 50 வயசில் இந்த பேர் தேவையா அப்படிங்கிறது, அசிங்கமாக இல்லையா அப்படின்னு. அதுக்கப்புறமா இந்த ராகு, இதை தான் ராகுபடுத்தும் பாடு, இதெல்லாம் நாங்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கோம். நியாயமாக அந்த அம்மா வந்து ராகுவால் கண்டாமினேட் பண்ண முடியல, அவங்க தப்பு பண்ணுற மாதிரி தெரியல. அப்போ தப்பு பண்ண வைக்கணும்னா என்ன செய்யலாம், தப்பான பேர் வாங்கி தந்துடலாம், சந்தோஷம், முடிஞ்சு போச்சு. எனிவே டைவர்ஸ் பண்ணணும், முடிச்சிட்டா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா பெரிய பிரயத்தனப்பட்டு சரியாச்சு. இதெல்லாம் நாங்கள் ஜோதிடத்தில் பார்த்து அதிசயப்பட்ட ஒரு கதை. ராகு இப்படி கூட பண்ணுவானா அப்படிங்கிறது ஒரு சம்பவம். ஒருத்தர் மீனராசிக்காரர் இப்போ நடந்தது. இப்போ ஒரு 2 மாதம் முன்னாடி, ஜனவரி மாதம் 5 கிரகங்கள் சேர்க்க மீனத்தில். அப்போது என்ன சொல்கிறாங்க, 5 கிரகங்கள் சேர்க்க மீனத்தில். அவருக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, வயிறு சம்மந்தப்பட்ட, லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. அப்போ வந்து என்னாச்சுன்னா, நான் சொல்கிறோம் இந்த மாதிரி உயிருக்கே ஆபத்து, 5 கிரகங்கள் ராசியில் இருக்கான். அப்போ அந்த நேரத்தில் வந்து ராகு இருந்தார். ஜனவரியில் ராகு, சனி, புதன், ஊரே இருக்குது, 5 கிரகங்கள். ஏதோ ஒரு விபரீதமாக நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ ஜோதிட சாஸ்திரப்படி, ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்கிறதுனா, வேறு ஒன்றுமே முடியலன்னா ஃபாரின் போய்டு, அதாவது கடலை தாண்டிடு, கடலை தாண்டிட்டா அந்த தோஷங்கள் குறையும்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது. சரின்னு இவர் கடல் தாண்டி போனார், சிங்கப்பூர் போகிறார். அங்கே போய் இறங்கினோன்னா மூக்குலேருந்து ஒரே ஃபுல்லாக பிளட்டு. ஒரு 10 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் ஏன் வந்ததுன்னு தெரியாது, எதுக்கு வந்ததுன்னு தெரியாது, நின்று போச்சு. அதுக்கப்புறம் வரவே இல்லை, சரியாயிட்டார். அங்கே இருந்திருந்தாருன்னா அவர் காலி, அங்கே இருந்திருந்தாருன்னா பிரச்சனை. நான் சொல்கிறது வெறும் 5 கிரகம் மட்டும் சொல்லலை, அவரோட ஜன்ன ஜாதகம் அமைப்பு சேர்த்து தான் சொல்கிறேன். அப்போது அந்த பாம்பு துரத்திக்கிட்டே போயிருக்கு. அதாவது அந்த ராகு அவரை துரத்திக்கிட்டே போய் ஃபாரின் போய் இறங்கினதுக்கப்புறமும் அதோடைய எஃபெக்டை காமிச்சிட்டு தான் வந்திருக்கு, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு. அப்புறமா இவர் வந்து வேண்டி அற வேணும் ராகு ஐயனை போற்றிலாம் வேண்டதுக்கப்புறம் அது விட்டுச்சு. சில விஷயங்கள் அது ஏன் நடக்குது தெரியல, அது ஏன் நடக்குதுன்னு தெரியல, ஆனால் நடக்குது. இப்போ நான் ஜோதிட ரீதியாக நான் என்ன சொல்ல வரேன்னா, கிரகங்கள் பற்றிய அதிசயங்கள்லாம் இன்றைக்கி ஃபுல்லாக சொல்லிட்டே போகலாம். ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால், ஒரு ஆக்சிடென்ட் நீட்ஸ் டு பி ஹேப்பன். இப்போ யார் உங்களுக்கு அல்லது எனக்கு சொல்கிறாங்க, எனக்கு ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுது, ஆக்சிடென்ட் நீட்ஸ் டு பி ஹேப்பன். இதை நான் நல்லவன், நான் இப்போ மற்ற நேயர்களுடைய கேள்வியாக தான், அப்போ நான் நல்லவனாக இருந்து 10 காசு பிரயோஜனம் இல்லையான்னு தான் கேட்பாங்க. நான் கேட்குறது, நான் நல்லவனாக இருந்தால் என்ன நடக்கும்னா, கெட்டவனுக்கு ஒரு பலன், நல்லவனுக்கு ஒரு பலன். எப்படின்னா, காடு தான் இருக்கிறதுலே பெரிய பொலிட்டிஷியன், காடு தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ராஜதந்திரி. என்னடா போட்டிருக்கான், ஐயா வணக்கம் ஐயா, ஆக்சிடென்ட் பண்ணணுன்னு போட்டிருக்கியா, நல்லவனா, நல்லவன், இவன்
ஐயா இவன் 4 பேர் இந்த மாதிரி இது கெடுத்துருக்கான், 4 பேர் குடும்பத்தை கெடுத்துருக்கான், இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான், லாரியில் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்ரு, முடிஞ்சு. அடுத்து தண்டனை கொடுத்துட்டே வர்றாரு. இவனா இந்த கையை காலை உடச்சி விட்ரு, இவனா மாடிலேருந்து கீழே தள்ளி விட்டு உடஞ்சிட்டு படுத்துக்கிட்டு இருக்கட்டும். அடுத்து இவன் நல்லவன்யா, இந்த பென்சிலை கொடுத்து விடு, அவனை சீவ சொல்லு அப்படின்னு பென்சில் சீவும் போது கை பட்டுருது, பிளட் வந்துருச்சு, ஆக்சிடென்ட் ஹேப்பன் ஆஸ் பர் காட்ஸ் லா. ஷார்ப் எட்ஜி பட்டுருச்சு, ரத்தம் வந்துருச்சு, ஆக்சிடென்ட், அவ்வளோதான். யோ இதெல்லாம் போங்கு. காட் நீ நினச்சா என்ன வேணால் செய்ய, அதனால தான் நான் காட், நான் என்ன வேணால் செய்வேன், நான் நினச்சா என்ன வேணால் செய்வேன். நல்லவனுக்கு கொடுக்கப்படும் தண்டனை கூட அவனுக்கே தெரியாது. இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் கற்றுக்க வேண்டிய விஷயம். சில பேர் சொல்லுவாங்க, சார் எனக்கெல்லாம் நான்லாம் ஜாதகமே பார்த்தல சார், நான்லாம் கரெக்டாக இருப்பேன் சார். நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க மேன், அதனால் உங்களுக்கு இது உணரவே உங்களுக்கு ஃபீலே ஆகாது. எனக்கு ஆன்டிபயோட்டிக் நல்லா இருக்குது சகோதரி, என் உடம்பு நல்லா இருக்குது, எனக்கு கிருமி வந்தால் தெரியாது. எனக்கு எப்போ கிருமி வந்தால் தெரியும், எனக்கு ஆன்டிபயோட்டிக் கம்மியாகும் போது ஏதாவது கிருமி வந்தால் தெரியும். அதே தான் புண்ணியம்ங்கிறது நல்லா இருக்கும்போது கெடுதல் நடந்தால் கூட அது தானாக நல்லதாக மாறிடும். எவனா ஒருத்தன் வருவான், நமக்கு ஹெல்ப் பண்ணுவான். சார் அதே மாதிரி தான் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க. அப்போ அவங்கள நீங்கள் வச்சு பெஞ்ச் மார்க் பண்ணிவிட்டு புண்ணியாத்மாவை வச்சு நீங்கள் நார்மல் மேனை கம்பேர் பண்ண, டோன்ட் கம்பேர். இப்போ நீங்கள் கேட்குறீங்க இவெல்லாம் ஒரு புண்ணியாத்மாவா சார், அவன் பாருங்க சார் ஊரை ஏமாத்திட்டு சுற்றிட்டு இருக்கான், அவெல்லாம் ஜாலியாக இருக்கான் சார் அப்படின்னீங்கன்னா அவங்க அதனால தான் வர்றது. மாதா பிதா செய்தது மக்கள் தலையிலே, அவங்க அப்பா அம்மா பண்ண புண்ணியம், அவங்க தாத்தா பாட்டி பண்ண புண்ணியம், அந்த பேலன்ஸ் இருக்கிற வரைக்கும் அவருக்கு வண்டி ஓடும். அந்த புண்ணியம் அவங்க குடும்பத்தில் பண்ண புண்ணியம் என்று அது குறைகிறதோ அன்று ஒரு மடிப்பார். அன்னைக்கு இவருக்கு காடோட இன்னொரு பாகத்தை பார்ப்பார். காட் அப்படிங்கிற சூட்சுமத்தினுடைய ஒரு வடிவம் தான் ஜோதிடம். ஜோதிடம் அப்படிங்கிறது என்னென்னா இதில் நிறைய தரவுகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. இது நீங்கள் தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது நல்லது. என்ன கேட்டால் ஒரு 2 பொண்டாட்டிக்காரன்னு எடுத்துங்க, நான் உங்கள் பேச்சுக்கே வரேன், எல்லாருடைய ஆச்சா தான். யாரையாவது சொன்னால் சகோதரி இப்போது மீனராசிக்காரர்களுக்கு 2 பொண்டாட்டி அப்படியே குறிச்சி ஆசைப்படுவாங்க. இது யோ உனக்கு நான் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இருக்கேன்யா, உன் கருப்பு கெடுமா, சும்மா தான் இருக்கு, கெட்டா கெட்டு போகுது, சும்மா தான் இருக்கா. விருச்சிக ராசிக்காரர்களே 4ஆம் வீட்டில் ராகு வருகிறார், பெயர் கெடும். ராசி வச்சுலாம் 2 திருமணம் நடக்கும் 3 திருமணம் நடக்கும்னா சொல்ல முடியுமா? தாராளமாக சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மேஷராசிக்காரங்க யாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன் பாருங்க, சரஸ்திர உப்பய, உங்களுக்கு நான் அந்த கால்குலேஷன் சொல்லித்தரேன். சரஸ்திர உப்பய மேஷராசிக்காரங்களுக்கு 11 கூடைய சனி பாதகாதிபதி என்பதால் மாமனார் கூட ஜென்ரலாகவே டேர்ம்ஸே சரி இருக்காது. இவர் இருந்தால் அவர் இருக்க மாட்டார், அவர் இருந்தால் அவர் இருக்க மாட்டார். பெரும்பாலும் லவ் மேரேஜாக இருப்பாங்க இவங்க. அவங்க மாமனார் வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்து ஆளாக இருப்பார். இவங்க 2 பேருக்கும் செட் ஆகாது. மேக்ஸராசிக்காரங்க எல்லாருமே இந்த ரிபாக் ஷூலாம் போட்டுக்கிட்டே அந்த மாதிரி பிராண்டான ஆளுங்க இவங்க. அவங்க மாமனார்லாம் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து கட்டுப்பட்டி. இவங்க 2 பேருக்கு செட் ஆகாது. இது ஜென்ரல், இது இப்படி தான். ரிஷபராசிக்காரங்கெல்லாம் பாருங்கள், அப்பா செட்டே ஆகாது. ரிஷபராசிக்காரங்க அப்பா ஒரு ரூட்னா அவர் அப்பா உள்ளே இருந்தால் இவர் உள்ளே போக மாட்டார், இவர் உள்ளே இருந்தால் அப்பா இருந்தால் போக மாட்டார். ஏன்னா 9 கூடையவன் பாதகாதிபதி. மிதுன ராசிக்காரங்கெல்லாம் பாருங்கள், மினிமம் எல்லாருமே 1 கல்யாணம் 2 கல்யாணம் 3 கல்யாணம் பண்ணவங்களாம் இருக்கான். 3 கல்யாணம் பண்ணவங்களாம் நான் பார்த்துருக்கேன். மிதுன ராசிக்காரர்கள் ஜென்ரலாகவே அவர்களுக்கு தே ஹேவ் சோ மெனி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், அல்லது மிதுன ராசிக்காரங்களுக்கு 2 மனைவிங்கிறது டிஃபால்ட்டாக அமையும். சில பேருக்கு அஃபிஷியலாக ஒன்றும் பண்ண முடியல நிறையாவா, அவங்க யார் இப்போ அவங்க காப்பாற்றவா போகிறாங்க, சும்மா பழகிறது தானே. ஸோ இப்போ இது எப்படின்னா முதல் திருமணம் முடிஞ்சு 2வது திருமணம், இதுதான் அஃபிஷியல். இதுக்கு தான் நான் சொன்ன லா பொருந்தும். மற்றபடி சும்மா அப்படி போக்குவரத்தாக பேசுகிறது பழகிறது இதெல்லாம் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு 7 கூடையவன் பாதகாதிபதி என்பதால் அது என்னமோ தெரியல, இவங்களுக்கு தான் லவ்வாக வரும் இருந்து. ஆமாம், நீ அப்படின்னு அவ்வளோ தூரம் இவங்களுக்கு டைமும் இருக்காது. இது என்ன அப்படின்னா மனதளவில் ப்ளே பாய்னு வச்சுக்கலாம். மனதளவில் மனைவி மாதிரியே பேசுவாங்க. அவங்களும் கணவர் நீ என் உயிர் நீ என் உயிர் இப்படியே பேசுவாங்க. யார் உயிர் யாரே அப்படிங்கிற மாதிரி சும்மாவே லவ் பண்ணுறது, சீரியஸாக லவ் பண்ணுறது, சும்மாவே சீரியஸாக லவ் பண்ணுற ஆட்கள் இவங்க தான். அது எப்படிடா சீரியஸ் டைலாக்லாம் கொண்டாந்து இவளுக்கு போடுற, சும்மா போட வேண்டியதான். ஏன்னா இவங்க ராசி எப்படின்னா இவங்க சும்மா இருந்தால் கூட யாராவது வந்து ஐ லவ் யூம்பாங்க. மிதுன ராசிக்கார ஆண்களுக்கே இந்த கதி. மிதுன ராசிக்கார பெண்கள்லாம் இன்னும் மோசம். வந்த வாக்கில் போகிறப்ப ஐடிஆர் ஐ லவ் யூட்டு போயிடுவாங்க. ஏய் யாருன்னே தெரியாது, வர்றவங்க எல்லாரும் ஐ லவ் யூ தான். ஐ லவ் யூ கூடயே வாழ்கிறவங்க இவங்கெல்லாம். கடகராசிக்காரர்கள்லாம் பாருங்கள், பெரும்பாலும் வயிறு கர்ப்பப்பை இதெல்லாம் பிரச்சனை வரும். வயிற்றுலேயே தான் பிரச்சனை வரும். காரணம் என்னென்னா குரு 6 கூடியவர். கடகராசிக்காரங்க பெரும்பாலும் திருத்தவாரியாக இருந்தாங்கன்னா காலி, அவள் தான். அது கண்டிப்பாக அதுக்கான விலையை கொடுத்தே ஆகணும். வயிறு அல்சர் ஆகி ப்ராப்ளம் ஆகி மஞ்சகாமலை வந்து எல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு கடன்லேயே திரிவாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னென்னா யார் கடன் கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க.
மிதுன ராசிக்காரர்கள். ஏன்னா 2 கூடிய ஜனாதிபதி சந்திரன் 2 நாளைக்கு ஒரு தடவை ட்ராவலிங்லேயே இருக்கார். பணமே இருக்காது. அப்போ என்ன ஆகுனா, அது சும்மா தான் இருக்கான், ஃபினான்ஸ் பண்ணுறாங்களா, ஆனால் உனக்கு என்ன ஒரு 1 லட்ச ரூபா கொடுக்குறேன், அவன்கிட்ட வாங்கிடுவாங்க, இவன்ட்ட வாங்கிடுவாங்க. ஒரு 27 இஎம்ஐ இருக்கும். மிதுன ராசிக்காரங்க பாருங்கள், இஎம்ஐக்காரர்கள் இவர்கள். பணத்தட்டுப்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும். லா பாயிண்ட்லாம் இவங்கள மாதிரி பேச ஒருத்தன் பிறந்து வரணும். வக்கீல் எல்லாம் தோற்று போயிடுவான். அப்படி பேசுவாங்க, நல்லா சூப்பராக பேசுவாங்க. அதனால தான் இவங்க பிரச்சனை. இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது கஷ்டம். இவங்களுக்கே எல்லாமே தெரியும். சீட்டு போடுறதுனா என்னன்னு தெரியும், பீட்டு காசுனா என்னன்னு தெரியும். அந்த மாதிரி அந்த லெவல் டவுன் தி லெவல் கமிஷன் அதில் எவ்வளோ, அதில் இதில் எவ்வளோ, துண்டு விழுவுறதுன்னா எவ்வளோ, எல்லாமே தெரியும் உங்களுக்கு. கிரிமினல் மைண்டு கிடையாது, புத்தி அதிகம். இப்போ நீ எதுக்காக என்கிட்ட பேசுகிற, இது நடக்கணும் அவ்வளோதானே, நானே தரேன் போ அப்படிங்கிற மாதிரி ஷார்ப்பாக புரிஞ்சுப்பாங்க. நீ எதுக்காக நீ வந்திருக்க, பிஸ்னஸ்க்காக பேசிகிட்டு இருக்கோம், இதுதான் பிஸ்னஸ், அவ்வளோதானே, நான் பண்ணுறேன் கிடையாது. கடகராசிக்காரர்கள்லாம் பாவி வெகுளி, படம் எடுத்து தோற்று போகிறது, படம் திடீர் மணி, கலைகளில் புத்தகம் எழுதுறது, படைப்புகள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருப்பாங்க. ஒரு கலைப்படைப்பை உருவாக்க வேண்டும், அது காலத்திற்கும் பேச வேண்டும் அப்படின்னு இவங்க நம்புவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறது இவங்க நம்பவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் கலை, அறிவு, ஞானம் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அம்மா பிரியர்களாக இருப்பாங்க கடகராசிக்காரர்கள். அம்மானா உயிரே விட்டுருவாங்க. இதெல்லாம் மிதுன ராசிக்காரர்கள் வீட்டுக்கு பாருங்கள், பெரும்பாலும் மிதுன ராசிக்காரங்க யாரெல்லாம் வீட்டில் இருக்காங்களோ ஒத்தையடி பாதை மாதிரி இருக்கும். அவங்க வீடு ஒத்தையடி பாதை மாதிரி இருக்கும். போயிட்டு ரிட்டர்ன் தான் வரணும் வண்டி, வேற எதுவும் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் தான் கேட்டிங்கல்ல, இப்போ இந்த கேள்விக்கு பதிலாக தான் நான் இப்போ சேலஞ்சாக பேசிகிட்டு இருக்கேன். இதுக்கு கமெண்ட்டில் தைரியமாக போடுங்க, நீங்கள் ஒளிபரப்புங்க பார்ப்போம். மிதுனராசிக்காரர்கள் வீடு ஒரு ஒத்தையடி போகணும், அப்படி சுற்றி தான் வரணுமே தவிர போயிட்டு இங்கேயே ரிட்டர்ன் வர முடியாது, போயிட்டு ரிவர்ஸ் தான் வரணும். அந்த மாதிரி தான் வீடு அமைப்பு இருக்கும். வீட்டு முன்னாடியே தோட்டம்லாம் இருக்கும். இதான் வீடு, வீட்டுக்குள்ளேயே தோட்டம், இதெல்லாம் சேர்ந்து ஒரு காம்பவுண்டு இந்த மாதிரி இருக்கும். மிதுனராசிக்காரர்கள் வீட்டுக்குள்ளே எல்லா விதமான பட்சிகள், பிராணிகள்லாம் வந்து குஞ்சு பறிக்கும். அணில் குட்டி, இந்த இது தேரை, தவக்கலை. இப்போ மிதுனராசிக்காரர்கள் பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி குணமுடையவர்களாக இருப்பாங்க. அவங்க வீட்டில் தான் வந்து அந்த குஞ்சு பறிக்கிறது அதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி மிதுனராசிக்காரர்கள் நிறைய கடை வாங்குறது, தண்டல் வாங்குறது, இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக இன்வால்வ் ஆவாங்க மிதுனராசி. இதெல்லாம் அவங்க குணம். ஏதேனும் ஒரு சித்தர் அல்லது யோகி, மகரிஷி இவங்க வழிபாடு மேற்கொள்கிறவங்களாம் இருப்பாங்க. இதெல்லாம் அவங்க குணம். கடகராசிக்காரர்கள் குணம். அப்போ இதெல்லாம் பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். இதாவது நியாயம்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த 2 பொண்டாட்டி மேட்ரு வந்து ஓரளவுக்கு நியாயம்னு வச்சுக்கலாம். ஓகே, சரி, ஓகே, இது என்னமோ பொருந்துதுடா, இது கூட ஒரு நியாயம்னு வச்சுக்கலாம். ஒத்தையடி பாதை வரைக்கும் மேட்ச் ஆகிறத எப்படி நம்ம நியாயம் ஒத்துக்க முடியும்? ஒத்தையடி பாதை, அந்த தோட்டம், இதெல்லாம் வந்து ஒரு ஆச்சரியம் தானே. அதான் இதில் இருக்க அதிசயமே. அதனால தான் கிரகங்களை வந்து சில விஷயங்களுக்கு மேலே நீங்கள் இதை போய் சயின்ஸ்கிட்ட கேட்டிங்கன்னா சயின்ஸுக்கு அதுக்கு விளக்கம் தெரியாது. ஆனால் முன்னோர்களின் நம்பிக்கையின் அடிப்படையில் வரும்பொழுது நடக்கும். ஏன்னா நீங்கள் முன்னோர்கள் இந்த மிதுன ராசிக்காரன் கூட ட்ராவல் பண்ணி அவனுக்கு என்னெல்லாம் நடக்குதுன்னு நோட்ஸ் எழுதி அது ஒரு புக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கான். இவன் லைஃப் இப்படி தான் இருக்கும், இவனுக்கு இதெல்லாம் கிடைக்கும், இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. சிம்மராசிக்காரர்களை பாருங்கள். ஜென்ரலாகவே சிம்மராசிக்காரர்களுடைய அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் நம்பர் ஒன்னே சுற்றிட்டு இருப்பாங்க. கல்யாண வீடாக இருந்தால் நான் தான் மாப்பிள்ளை, நான் பட்டம், விருது இப்படியே தெரிவாங்க சிம்மராசிக்காரர்கள். இப்படி எண்ணங்கள் எல்லாம் இப்படியே தான் இருக்கும் சிம்மராசிக்காரர்கள். கன்னிராசிக்காரர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணம்னு வச்சுக்கோங்களேன். கன்னிராசிக்காரர்களுடைய குணம். இப்போது விருச்சிக ராசிக்காரர்கள், இப்போது இந்த ராசிக்குரிய குணங்கள்லாம் இப்படி இருக்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. கும்பராசிக்காரங்க பாருங்கள், பாதி பேர் வேலையை விட்டுருவாங்க. மீனராசிக்காரங்க பாருங்கள், பாதி பேர் வேலையை விட்டுருவாங்க. கும்பராசிக்காரர்கள் பாதி பேர் சதய நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க வேலையை விட்டுட்டு வீட்டில் தான் இருப்பாங்க. திண்ணை மேலே உட்காந்து பேசுறதுப்பாங்கல்ல, அது மாதிரி. எதுக்கிட்ட வேலையை விட்டால் தெரியாது, உட்காந்து திடீர்னு கைட் ஆயிடுவார் அவர். காயமே இது பொய்யடா, காற்றடித்த பொய்யடா, அந்த மாதிரி ஆயிடுவாங்க. நல்லா வேலைக்கு போயிட்டு இருந்தாயா, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னா தெரியாது, வேலைக்கு போக மாட்டான். அதுக்கப்புறம் வேலைக்கே போக மாட்டான். கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. என் வாழ்க்கை என்பது என் வாழ்க்கை மிச்ச காலத்தில் நான் ஆசிரமத்தில் கழிக்கலாம் என்று நினைக்கிறேன், ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. நான் கிண்டல் பண்ணல, அது அவங்களுடைய அதுக்கு என்னமோ தெரியல, அவங்கள ஒரு ஃபேக்டர் அப்படி இன்வால்வ் பண்ணுது. அவங்க வேலைக்கு போகாதவங்களாம் மாறிடுறாங்க. சன்னியாசி ராசி, விரக்தி ராசின்னு பேர். கும்பராசிக்காரங்களை பாருங்கள், நீங்கள் போய் வழி கேளுங்களேன் கும்பராசிக்காரங்கள்ட்ட. இந்த மாதிரி திருவருள் டிவிக்கு எப்படி வருதுன்னு வழி கேளுங்க. நேராக போனீங்கன்னா கங்கா ஸ்வீட் வரும். அங்கேருந்து ரைட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா என்ன இது சரவண பவன் ஹோட்டல் வரும். அங்கேருந்து நேராக போனீங்கன்னா ரத்னா ஸ்டோர்ஸ் வரும். அங்கேருந்து ரத்னா ஹோட்டல்லேருந்து ரைட் எடுத்திங்கன்னா ஒரு டீ கடை ஒன்று வரும். அதுக்கப்புறம் ரைட்டில் போனீங்கன்னா ஒரு போண்டா கடை ஒன்று இருக்கும். போண்டா கடை, டீ கடை, சாப்பிட்டு சோறு இவங்கள மாதிரிலாம் சாப்பிட ஒருத்தன் பிறந்து வரணும். அது டைமுக்கு தான் மிலிட்ரி மேன் தான் வரலாம். கில்பட்டு 7 மணிலாம் 7 மணி ஷார்ப் சுட்ட தான் சாப்பிடுவாங்க. 7 மணிக்கெலாம் இல்லைன்னா கோவம் வந்துடும். 7:10 ஆறி போச்சுன்னா வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ், பிளடி உப்புமா, இதில் சூடே இல்லை. வேலைக்கே போக மாட்டேன்,
ஆனால் நீ ஆறி போன உப்புமா திங்க மாட்டியா? திங்க மாட்டேன், நான் சூடாக தான் திம்பேன். நான் வேலைக்கே போகலைனாலும் நான் சூடான உப்புமா தான் சாப்பிடுவேன். இவர்கள் ஒரு வித்தியாசமான ஆட்கள். இதே பாருங்க, இதே தான் மீனராசிக்காரங்களுக்கும். மீனராசிக்காரங்க இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இவங்களும் வேலைக்கு போக மாட்டாங்க. உடலை வருத்தாத வேலை எதுதோ அது எல்லாம் மீனராசிக்காரங்க பண்ணுவாங்க. இல்லை உட்காந்தாப்புல சம்பாதிக்கிறதுக்கு இந்த ஒரு படத்தில் வரும்ல, பாய்ஸ் படத்தில், காசு வந்துட்டே இருக்கணும், பாய்ஸ் படத்தில் வர மாதிரி நல்லா உட்காந்த இடத்துலயே சாப்பிட்ற அப்படி அந்த மாதிரி நாலேஜ் இஸ் பவர். மீனராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அதை விரும்ப மாட்டாங்க. எதுக்கு போயிட்டு வேலை, இப்போ என்ன இன்டர்வியூ எடுக்க சொல்கிறீங்களா, அது ஒரு வேலை தானே அப்படின்னு அந்த மாதிரி. இப்போ என்ன நான் தண்ணி எடுத்து குடிக்கணுமா, அது ஒரு வேலை தானே. அது இது ஏய் எல்லாமே ஒரு வேலையாகவே நினச்சிக்கோ, எல்லாமே ஒரு வேலை. இங்கே இருந்து வேலைக்கு போனோம், அது ஒரு வேலை தானே, எனக்கு வேலை கொடுக்குறியா நீ அப்படிங்கிற மாதிரி. இவங்களுக்கு யாருமே வேலை கொடுக்கக்கூடாது, அப்படியே இருப்பாங்க. அவங்களாம் நினச்சா சம்பாதிப்பாங்க, அவங்களாம் நினச்சா பண்ணுவாங்க. மீனராசிக்காரர்கள் குணம்லாம் நீங்கள் என்ன எழுதி கமெண்ட்டில் போடுங்க. நீங்கள் உடனே உங்களை ஹட் பண்ண தான் நினச்சிக்கிட்டு தயவுசெய்து சீரியஸாக கூட ஜாலியாக எடுத்துகிட்டு போகணும். இப்போ நான் சொல்கிறத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீனராசிக்காரங்கன்னா அவனை பாருங்கள், என்ன அப்படியே நமக்கு வேறுத்தா பிடிக்காது, நம்ம உட்காந்தோம் இந்த பொருளை வச்சுருக்கான் இதை வைத்தினா கை மாற்றி விட்டால் ஒரு 5 லட்சம் கிடைக்கும், அதை வச்சுட்டு இந்த வருஷத்தை வாங்கி வாழ்ந்துட்டு போயிடுவேன். ஏய் அவ்வளோதான், இதுக்கப்புறம் நீ வேலையை செய்ய மாட்டேன் டார்கெட் வச்சு விடு, இன்னும் 3 மாதத்துக்கு நான் ஃப்ரீ, நான் ரொம்ப மென்டல் டென்ஷனில் இருக்கேன் அப்படின்ட்டுருவாங்க. பெரிய மென்டல் டென்ஷன் வந்துருச்சு உனக்கு, இவங்களுக்கு மென்டல் டென்ஷன் வந்துடும். 6 மணி நான் போனால் ஆஃப் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் அவங்க குணம். டே அண்ட் நைட் ராசின்னு பேர். மீனராசிக்காரங்க நைட்டெல்லாம் தூங்க மாட்டாங்க, நைட்டெல்லாம் உட்காந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க, எதையாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் அவங்க குணம். ஸோ இதெல்லாம் யாரா டிசைட் பண்ணுறா தெரியல, வி டோன்ட் நோ. மிதுனம் சொன்னேன்ல 2 பொண்டாட்டி, கன்னி 2 பொண்டாட்டி, தனுசு 2 பொண்டாட்டி, மீன 2 பொண்டாட்டி. ஆல் என் பாய் ஃப்ரெண்ட் கன்னி ராசி தான் சார், என் பொறுப்புல மண்ணலி போட்டாரு. ஆள் எதா சொன்னேன், இவங்களுக்கு வந்து ஒரு கவர்ச்சி வந்துட்டு போகும். பக்கத்து வீட்டு சிவகாமி அக்கா வந்து ஒரு ஐ லவ் யூ சொல்லும், மரியாதையாக ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். இவங்க என்ன பண்ணுவாங்க, சரி சிவகாமி ஓகே பரவாயில்ல இருந்துட்டு போகுது அப்படின்னு கண்டினியூ பண்ணும்போது தான் ப்ராப்ளமே வருது. நேற்று வரைக்கும் சிவகாமி அக்காவாக இருந்தது, திடீர்னு வந்து ஐ லவ் யூ இருந்துச்சு, இதெல்லாம் இவங்களுக்கு ஏற்படும். கன்னிராசிக்காரங்க எங்கே இருக்காங்களோ அவங்கள தேடி வந்து ஐ லவ் யூம்பாங்க. இவங்களுடைய அட்ராக்ஷன் அப்படி ரேமோ எல்லாம் பண்ணுவாங்க மாதிரி. அவங்க ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பாங்க, அதனால தான் அவங்கள எல்லாராலையும் கவரப்படுறாங்க. கன்னிராசி உள்ளவர்கள் காதல் வலை வல்லவர்கள்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஏன்னா அவங்க பாய் ஃப்ரெண்டுங்கிறனால அப்படி தான் சொல்லுவீங்க நீங்கள். நான் சொல்கிறது இந்த 2 பொண்டாட்டி கான்செப்ட் எல்லாம் அப்படி தான். யாரெல்லாம் கன்னி, மீனம், மிதுனம் எல்லாம் ஆள் 2 பொண்டாட்டி ஜாதகம்ஸ். 2 பொண்டாட்டிங்கிறது உண்மையிலேயே அஃபிஷியல் ஆகுதா இல்லை சும்மா போக்குவரத்தாங்கிறது அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. சில பேர் அதான் சொன்னேன், தப்பே பண்ணாமல் தப்பு பண்ணான்னு பேர் வாங்கினவன் இருக்கான். ஸோ இதெல்லாம் தான் ஜோதிடத்தின் அதிசயங்கள், அற்புதங்கள், இந்த மாதிரிலாம் சொல்கிறது. இந்த மூக்கில் ரத்தம் வந்த விஷயம், அந்த மாதிரி அந்த தப்பே பண்ணாமல் ராகு வந்த விஷயம், இதெல்லாம் ஏன் நடந்தது தெரில. இதெல்லாம் உண்மையிலே ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். சரி, இப்போ வந்து 2 பொண்டாட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில ராசியெல்லாம் சொன்னீங்க. ஒரு சில ராசிக்கு 4 ராசி சொன்னீங்க. ஒரு சில ராசிகள் வந்து கள்ள உறவு வைக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மைதானா சார்? எந்தெந்த ராசி சார் கள்ள உறவுலாம் இருப்பாங்க? இதுக்கு வந்து விதிவிலக்கே கிடையாது. இது எப்படின்னா, யாரெல்லாம் சிகரெட் பிடிப்பாங்கன்னு கேட்குற மாதிரி இருக்குது. யாரெல்லாம் சிகரெட் பிடிப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அவன் வெறுப்பானா கண்டிப்பாக பிடிப்பான். அந்த மாதிரி யாரெல்லாம் பிடிப்பாங்க தெரியாது. வாழ்க்கை ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அளவுக்கு மேலே ஒருத்தரை ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணும்போது அதுக்கான வடிகளை அவன் தேடுறான். அது மாதிரி தான். ஸோ இந்த கள்ள தொடர்பு அப்படிங்கிறது வர்றதுக்கு ஜனன ஜாதகத்தை தான் நீங்கள் பார்க்கணும். ஜனன ஜாதகம், ராசியினுடைய அமைப்பு, கிரகங்களோட அமைப்பு பார்க்கணும். நான் சொல்கிற பாருங்க, ராசியிலே ராகு இருந்தால், இப்போ நீங்கள் பிறந்த கட்டம் தான் சந்திரன்னு போட்டிருக்கோம். உங்கள் ஜாதக கட்டத்தில் சந்திரன் எது போட்டிருக்கோ அது உங்கள் ராசி. அந்த சந்திரனோட ராகு இருந்தாருன்னு வச்சுக்கிங்களேன், கன்ஃபார்மாக உங்களுக்கு கள்ள தொடர்பு வரும். ரொம்ப நாளாக யாருக்குமே தெரியாமல் மெயின்டைன் பண்ணவங்களாம் இருக்கான். இதில் பெரிய அச்சீவர், டார்கெட் அச்சீவர்லாம் இருக்கான். 15-20 வருஷமாக பழகிருப்பாங்க, யாருக்குமே தெரியாது. அதெல்லாம் ராசியில் சந்திரனோட ராகு சேரும் பொழுது ஏற்படும். ஆனால் சந்திரனோட ராகு சேர்ந்த பின்பு என்ன, புதன் சுக்கிரன் சேர்ந்தால், புதன் சுக்கிரன் அவங்க வந்து பிரசித்தி ஆகிடுறாங்க, மாட்டிக்கிறாங்க. ஆமாண்டா அப்படி தான், நான் அவளை தான் கல்யாணம் பண்ணுவேன், இவளும் வேணும் எனக்கு அவளும் வேணும், இந்த மாதிரி நடந்துக்கிறவங்களாம் இருக்காங்க. இதெல்லாம் நடக்குது. ஸோ அப்போது அந்த ராசியில் இருக்கக்கூடிய ராகு, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுனால என்ன ஆகும், ஃபாரின் யோகங்கள் கிடைக்கும். ஆனால் 7ஆம் இடத்து ராகு பல பெண்களை விரும்புவாங்க, ஆனால் யாருக்கிட்டையும் பர்மனெண்ட்டாக பழக மாட்டாங்க. இப்போ மனைவி இருக்காங்க, இன்னொருத்தர் இருக்காங்க, அந்த இன்னொருத்தர் யாரையாவது உண்மையாக இருப்பியான்னா அதுவும் கிடையாது. இவங்க யார்கிட்ட வேணால் எல்லார்ட்டையும் பழகுவாங்க. இந்த 7ஆம் இடத்து ராகு அப்படிங்கிறது என்ன தரும்னா, ஒரு போதையை உருவாக்கிடும்.
அந்த அப்போது இதெல்லாம் எல்லாருக்கும் நடக்குமா? என் பையன் 7ஆம் இடத்துல ராகு அப்படின்னா நீங்கள் அவனை அப்படி சொல்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அதான் நான் ஃபஸ்ட்டே சொல்ல வந்தேன். எனக்கு இப்போ வந்து கை கால் நல்லா இருக்குது, எனக்கு ஆர்ம்ஸு இவ்வளோ பெருசாகுமான்னு கேட்கக்கூடாது. அது ஒரு அமைப்பு இருந்தால் வரும், இல்லைன்னா வராது. அவ்வளோதான், அந்த மாதிரி தான். ஸோ இப்போ 7ஆம் இடத்து ராகுங்கிறது இருக்கிற எல்லாரும் அப்படியே இருந்துடுறது கிடையாது. பூனை கண்ணுடையவங்கெல்லாம் இப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அவங்க கண்ணுக்கு பேய் தெரியும் அப்படின்னு ஒரு ஜென்ரலாக ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கிறேன். பூனை கண்ணில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து பேய் தெரியுதான்னு நம்ம டெஸ்ட் பண்ண முடியாது. இட் இஸ் எ ப்ராபபிள், அதாவது அது ஃப்ரீக்வன்சி பேஸ்டு தான், பர்முடேஷன் காம்பினேஷன் தான். எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் ப்ரூவன் ஆகுதுங்கிறத பேஸ் பண்ண ரிப்போர்ட் தான் பெரும்பாலும் அப்படின்னு தான் நீங்கள் போயிருந்தமே தவிர ஸ்பெசிஃபிக்காக இது நடந்தே தீரும்னு சொல்ல முடியாது. 7ஆம் இடத்தில் ராகு இருக்கும்பொழுது ஜென்ரலாக இந்த மாதிரி கிறுக்குகள் வரும், கள்ளத்தொடர்பு வரும். ரெண்டாவது விஷயம் என்ன, 7 குடையவனோடு ராகு சேர்ந்தால் கள்ளத்தொடர்பு வரும். 7 குடையவனோடு உங்கள் ஜாதகத்துக்கு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம், ஃபார் எக்ஸாம்பிள் மேசராசிக்காரங்களுக்கு சுக்கரனோட ராகு சேர்ந்துருந்தா அவர்களுக்கு இந்த பலன் வரும். ராசியை வச்சு மட்டும் சொல்ல முடியாது. அந்த ராசிக்கான ஸ்தானம் என்னன்னு பார்க்கணும். ரிஷபராசிக்காரங்களுக்கு 7 குடையவன் செவ்வாவோட நீங்கள் வந்து போகம், அது ராகுனா போகம்மா, போகம் யாருக்காருக்குள்ளலாம் சேருதோ அவங்களாம் போகத்தில் இன்வால்வ் ஆயிடுவாங்க. இப்போது ஒரு பாம்பு இருக்குது, இந்த பாம்பு படம் எடுக்குதுன்னா இது பேர் தான் ராகு. பிரதாபம், போகம், விரித்தல். அதே ராகு புத்துக்குள்ளே போய் தான் உடம்பு அப்படி சுருக்கிக்குது, அதுதான் கேது, தன்னை சுருக்கி கொள்ளுதல். இது துறவர நிலை. இது உலக என்ஜாய்மெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுற நிலை இது. ஆனால் உலகத்தினுடைய இதெல்லாம் சுருக்கி கொண்டு தன்னை உணரும் நிலை, அந்த நிலை ரெண்டுமே ஒரு பாம்பு தான். அந்த பாம்புங்கிறது அதனால் ரெப்ரசன்டேஷனாக குறிக்கிறது. ராகு வேற, அது ஞானகாரகன், இவர் போககாரகன். இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு தெளிவு ஏற்பட்டு இதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாம் மாயை, நம்மளுடைய கேரக்டர் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இறையை நோக்கி நீங்கள் செல்ல பயணத்துக்காக கொடுக்கப்படுறது தான் இதெல்லாம். வழியில் போகும்போது பார்க்குற கடைகள் மாதிரி தான் இதெல்லாம். எதுவும் வேணாம், நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு தான் இதெல்லாம். ஸோ ராசியில் ராகு வந்து பலசாலி, அசுர தயாநிதின்னு சொல்கிறது. அந்த அசுர தயாநிதி யார் கூட சேர்ந்தாலும் சரி. சில பேருக்கு ராசியில் ரிஷபத்தில் சுக்கரனோட ராகு இருப்பாங்க, இவங்கெல்லாம் டெய்லி குடிப்பாங்க. ரிஷபத்தில் சுக்கரனோட ராகு குடிப்பாங்க, ஃபன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த கேபரே போகிறது, டான்ஸ் ஆடுறது, டிஸ்கோத்தே போகிறது. என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்கீங்க. எப்போ கேட்டாலும் பார்ட்டி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்டா இப்படி பார்ட்டி பண்ணிகிட்டே இருக்க? வேலைக்கே போக மாட்டேடா? வேலைக்கு போக மாட்டாங்க, வீட்டுக்கு போக மாட்டாங்க, பார்ட்டி பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ என்ன அச்சீவ் பண்ணிட்டு நீ பார்ட்டி பண்ணிகிட்டே இருக்க? சும்மா கட்டி பார்ட்டி பண்ணுவாங்க. இவங்க வந்து ஜாலியாகவே இருப்பாங்க. ஜாலியாக இருக்கிறதே ஒரு ஜோலியாக வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அந்த கள்ளத்தொடர்பு ஏற்படுறதுக்கான ஒரு உதாரணம். 7 குடையவன். இப்போ 7ஆம் இடத்துல கேது இருக்காருன்னு வச்சுங்க. அப்போ என்ன ஆகும்னா அந்த மனைவி மேலே இருக்கக்கூடிய அந்த சன்னியாசம் நான் சொன்ன பாருங்க, சுருங்கி போய்டுறது. அதாவது வந்து என்னத்தப்போ என்ன வீட்டுக்கு போனால் மட்டும் என்ன ஆகிற போகுது, எப்படின்னு திட்டுவா, இவ கூட இம்சை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் அப்போ யாராவது ஒருத்தர் அன்பு காட்டும்போது அந்த அன்புக்காக இயங்குறது. இதுதான் 199% நடக்கிற கள்ளத்தொடர்பு. இதுக்கு தான் நீங்கள் பேர் வச்சிடறோம், நம்ம அசிங்கமாக பேர் வச்சிடறோம். இது கள்ளத்தொடர்பு, அந்த தொடர்பு. உண்மையிலே ஆண் பெண் உறவுகள்கிட்ட அன்பு குறைகிறது சகோதரி, அதனுடைய வெளிப்பாடு தான் இது. இவங்க யாருமே கெட்டவங்க இல்லை. உண்மையை சொல்லப்போனால் மனைவியை தவிர மற்றவர்களிடம் பழகுபவர்கள் யாரும் வேறு எதுக்காகவும் பழகலை, அன்புக்காக மட்டும்தான் பழகிறாங்க. அதான் உண்மை. 199%. யாருக்கும் இது ஒரு டார்கெட்லாம் கிடையாது. பெண் அப்படிங்கிற ஒரு போகம்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த அன்பு அங்கே கிடைக்குது, இவங்கள்ட்ட கிடைக்காது, அந்த இடத்துல கிடைக்குது. அப்படிங்கும்போது இது ரியாக்ட் ஆகுது. ஸோ இது அவன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். அப்போது அவங்க அப்படி நடக்கும்போது சுதாரிச்சுக்கணும், இது நமக்கு ஆபத்து வேண்டாம் அப்படிங்கிறத சுதாரிச்சுக்கணும். மனைவிட்டு புரிய வைக்கணும், இதுங்கெல்லாம் நீ மைனஸ் பண்ணுற, எனக்கு அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணு, நீ இப்படி முகத்தை காட்டுறது எனக்கு பிடிக்கல, இப்படி பேசுறது அப்படிங்கிறத சரி. அதுதான் இங்கே பிரச்சனை. பேசுகிறதுக்கே யாருக்கு நேரம் இருக்குது? பேசுகிறதுக்கே நேரம் இல்லைங்கிறதுனால இவங்க என்ன உலகத்தில் இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்க என்ன உலகத்தில் இருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரியாது. அதுதான் பிரச்சனை. கள்ளத்தொடர்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஜென்ரலாக சுக்கிரன் சந்திரன் புதன் ராகு இந்த 4 காம்பினேஷன் இருந்தால் ஊரறிய தப்பு பண்ணுவாங்க. ஆமாண்டா நான் அப்படி தான் ஜாதகத்தில் ஒரு மாற்றிடுமே சார். ஆமாம் அப்படி தான் பண்ணுவேன், அப்படி என்ன செய்வேன், அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு இருப்பாங்க. ஆண்களாக இருக்கிறதோ பெண்களாக இருந்தாலும் அப்படி தான். எனக்கு இனிமே பேர் வச்சிட்டிங்க, இனிமேல் நீ என்ன பண்ணாலும் நல்ல பேர் வைக்க போகிறதில்ல, ஆமாம் நான் ஒத்துக்கிறேன் அப்படி தான் என்று இருப்பார்கள். சுக்கிரன் சந்திரன் செவ்வாய்னா தைரியம். சுக்கிரன் சந்திரன் புதன் செவ்வாய் ராகு இந்த 5 கிரகம் சேரக்கூடாது. சேர்ந்தால் அந்த குணம் வந்துடும். இதுலேருந்து மீள்றதுக்கு எதுவுமே வழி இல்லை. இது அதான் சொன்னேன், இது உங்கள் அமைப்பு. நீங்கள் ஒரு சிங்கம்,
நீங்கள் ஒரு சிங்கம், உங்களுக்கு நாங்கள் தயிர் சாதம் போட்டு வளர்த்து வச்சுருக்கோம், இந்த சமுதாயம் உங்களுக்கு தயிர் சாதம் போட்டு வளர்த்து வச்சுருக்கு, இது வரைக்கும் உங்களுக்கு மாம்சம் சாப்பிட தெரியும்னு உங்களுக்கு தெரியாது. என்னைக்காவது ஒரு நாள் மாம்சம் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சிங்கங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் முழு நேரம் தப்பு பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரி தான் இந்த அமைப்பு ஹிட்டனாக வச்சுருக்காரு காடு. ஆனால் இந்த அமைப்பை எப்போ ஓப்பனாக அந்த அனுபவத்தை உங்களை அடைய வைக்கிறாரோ, இது நல்லா இருக்கே அப்படின்னு நினச்சி சிகரெட் பிடிக்கிறவங்க தான் இன்றைக்கி அதிகம், அப்படின்னு நினச்சி கிடைக்கிறவங்க தான் அதிகம். அவன் தப்பே பண்ணியிருக்க மாட்டான், சும்மா இவர் தான் சார் கூட்டு போய் பார்ட்டி ஊற்றி கெடுத்து விட்டார் சார் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கூட்டு போய் கெடுக்கிறதுக்கு தான். அவங்களுக்கு அந்த ஃபன்னு புதுசாக இருக்குது. நாளடைவில் அவனே லவ் பண்ண ஆரம்பிச்சான், யாருக்கும் தெரியாமல் குடிக்க ஆரம்பிச்சிடறான். தான் பிரச்சனை. ஸோ அப்போ அந்த ஆரம்பத்தில் கிக்காக இருந்தது, அப்புறமா அதுக்கு அடிக்ட் ஆகி பொண்டாட்டிக்கு தெரியாமல் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சந்தோஷம், குடும்பமே நடத்த ஆரம்பிச்சிட்டான். சூப்பர். அடுத்தடுத்த லெவல் தன்னால் நடக்கும். நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், ஒரு ஃபஸ்ட்டு ப்ரெஸ் தள்ளி விடுறது தான், அதுக்கப்புறம் அது தன்னால் நடக்கும். அதுதான் அவங்கவுங்க வாங்கிட்டு வந்த வரோம். இதைத்தான் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டே, ஒரு கட்டத்துக்கு மேலே காடு கையில் இருக்குது. அது அப்படி தான் போய் முடியுமா, இல்லை சில பேர் பழகும் போதே மாட்டிப்பாங்க. 2 மெசேஜ் தான் அனுப்பியிருப்பான், ஐ லவ் யூ, அதுக்குள்ளே மாட்டிக்குவான். அது அவன் வாங்கிட்டு வந்த வரோம். ஏன்னா ஏன் மாட்டி விட்டாங்க அப்படின்னா, காடுக்கு அதை அவனை என்டர்டெயின் பண்ண விரும்பலை. கடவுளை அங்கேயே ஸ்டாப் பண்ணி அசிங்கப்படுத்தி இதுக்கு மேலே மொபைலை பிடுங்கி பிளாக் பண்ணி எல்லாம் பண்ணி விட்டார். இது அவனுக்கு ஏன் அப்படி நடக்குது, இவனை ஏன் வந்து தப்பு பண்ண வச்சார்? ஏன்னா இவன் தப்பு பண்ணால் தான் மாட்டுவான், இதை விட பெரிய தண்டனை நடக்கும் அப்படிங்கிறது விதி, அதனால் நடக்குது. அப்போ இவ்வளவு விதி நல்லா சூப்பராக இருக்குது சார், அப்புறம் எதுக்கு சார் ஜாதகம் பார்க்குறீங்க? தெரில. யார் ஒரு கட்டத்துக்கு மேலே ஜாதகம் பார்த்தா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, எதையுமே உங்களால் ஜெயிக்க முடியாது. அதான் நான் சொன்னேன், அனட்டமி பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இந்த அனட்டமி எப்படி ஒர்க் ஆகுங்கிறது காடு கீழே தான் இருக்குது. ஐசியூவில் படுத்துருக்கிறவன் எந்திரிச்சு போன கதையும் இருக்குது, சும்மா இருந்தவன் செத்து போன கதையும் இருக்குது. அனட்டமி வச்சுலாம் முடிவு பண்ணக்கூடாது. இது இவ்வளோ தெம்பாக இருக்குது, ஹார்ட் நல்லா இருக்குது. அவன் காதலி வந்து காதில் ஐ லவ் யூன்ட்டா அந்த ஹார்ட்லாம் சரியாகி ஓட ஆரம்பிச்சிடும். அது ஏன்லாம் தெரியாது. சில கட்டத்துக்கு மேலே இதுக்கெல்லாம் என்னம்மா விஞ்ஞானம் என்னம்மா பேச போகுது? இவ்வளோ நேரம் நான் பேசினேன்ல, இதுக்கு விஞ்ஞானத்தினுடைய பதில் என்ன? நான் தான் சேலஞ்சாக சொல்கிறேனே. கும்பராசிக்காரங்க பக்கத்து வீட்டில் போஸ்ட் ஆஃபீஸ் இல்லைன்னா கீழே போடுங்க, தைரியமாக போடுங்க கமெண்டில். சில கட்டத்துக்கு மேலே அறிவியலால் ஜெயிக்க முடியாது. சில கட்டத்துக்கு மேலே என்னமோ இந்த உலகத்தில் இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அது என்னமோங்கிறது தான் யாருன்னு தெரியல. ஜோதிடத்தின் வெற்றியாக தான் அதை நாங்கள் ப்ரிடிக்ட் பண்ணி இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு உங்கள்கிட்ட சொல்கிறோம். அது சில நேரங்களில் தப்பாக போயிடுது, ரைட்டாக போயிடுது, அவ்வளவுதான்.